இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 3ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ லாஸ்ட் எபிசோடில் வந்து ஜிம்முக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கும். அந்த கால் வந்து ஜிம்மோட பையன் டாமஸ், இறந்து போன பையன் டாமஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அதே தான் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த காலில் வந்து என்ன சொல்கிறான் அந்த தாமஸ் அப்படிங்கிற என்னென்னா, ஸோ அம்மாவை வந்து ஏன் இப்படி வந்து விட்டீங்க தனியாக, அவங்க மேலே வந்து உங்களுக்கு அக்கறையே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஈத்தனும் ஜூலியும் வெளியே இருக்காங்களே, அவங்களையும் ஏன் நீங்கள் தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்முக்கு பயங்கர பதட்டம். ஃபோனை வச்சுட்டு வெளியே போய் ஈத்தன் ஜூலின்னு கத்தும்போது அவங்க எதுவும் இல்லை, அவங்க அந்த ஆடு மாடு கூட எல்லாம் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் போய் உள்ளே போங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்டுமே வந்து பெல் அடிச்சுட்டே வரான். ஸோ அவன் என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜிம்முமே வந்து போயிட்டான். இப்போ நம்ம அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ நம்ம தபிதா வந்து விக்டரோட அப்பா வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வந்த அந்த பாட்டில் ட்ரீயை பற்றி, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலனி ஹவுஸில் வந்து நம்ம விக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டை வச்சுட்டு, ஸோ அவன் வந்து இந்த மரத்தை வந்து எண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எண்ணிட்டு போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏதோ ஒரு குழியை வேறு தோண்டிகிட்டு இருக்கான். ஸோ நான் ஏதாவது எடுக்க போகிறானா இல்லை ஏதாவது புதைக்க போகிறானான்னு தெரியல. ஸோ நம்ம பாய்டாகட்டும் எலிசாட்டும் 2 பேருமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு, ஸோ குறிப்பாக பாய்டு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கான். என்னென்னா அந்த ஜந்துக்குள்ளே வந்து எப்படியாவது பிடிச்சி அது வாயிலிருந்து இந்த உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எலிஸுக்கு வந்து இது ஒத்துக்கவே முடியல, என்ன பண்ணி எப்படி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம டோனா அம்மா வந்துட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டோனா கிட்டேருந்து எதுவுமே வந்து மறைக்கவே முடியாது. ஸோ அவங்களும் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது தான் நம்ம பாய்டு சொல்கிறோம், இந்த மாதிரி நான் அந்த ஜந்துவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோனாக்கு வந்து நீ என்ன லூசுப்பா இல்லாடா, அதை எப்படா பிடிக்க முடியும் அப்படின்னு. இல்லை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி அது வாயிலேருந்து உண்மையை வாங்கலாம். அப்படிங்களா சார், எப்படிங்க சார் உண்மையை வாங்குவீங்க டார்ச்சர் பண்ணி? எப்படி டார்ச்சர் பண்ணுவீங்க? நம்ம புல்லட்டில் சுட்டாலே அது அசராமல் நடந்து வருது சிரிச்சுக்கிட்டு, இதில் நீ என்னத்தன்னு போய் நீ வந்து டார்ச்சர் பண்ண போகிற? இந்த மாதிரி லூஸ்டமாக பண்ணுறதை விட்டுட்டு ஆகிற வேலையை பாரு. எலிஸ்கிட்ட வந்து ஸோ ஃபாத்திமா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கூடிய சீக்கிரத்தில் உன் கையில் வந்து ஒரு பாப்பா இருக்க போது, நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து நம்ம பாய்டுகிட்டையும் எலிஸ்கிட்டையுமே வந்து சத்தம் போட்டுட்டு ஸோ போகிறான் நம்ம டோனா. இப்போ நம்ம காலனி ஹவுஸ் கிட்டே போனோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எல்லாம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப ஃபாத்திமா அந்த வழியாக வரும்போது ஸோ நார்மலான ஃபுட்டை குக் பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து சேரவே இல்லை. ஸோ என்னடா பண்ணுறதுன்னா, ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஸோ நான் அந்த அழுகி போன காய்கறிகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை எடுத்து ஒவ்வொன்றும் சாப்பிட்ருக்கா யாருக்கும் தெரியாமல். ஆனால் அந்த டைம் அப்படின்னு பார்த்து ஒரு பாட்டிமா வந்து பார்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வேறு ஒரு குரூப்பை காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டி, கென்னி, ஜேடு, சொட்டமண்டை, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஜிம் அதுக்கப்புறம் கென்னி வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வந்து ஒரு லேக்குக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லாமே வந்து அந்த இடத்தையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே யாரோ தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ டவுன் பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்ம ஜிம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான அப்பாவா ஸோ எல்லாமே குக்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஈத்தனுக்கு ஜூலிக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போட்டு ஒரு மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஈத்தன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம அம்மாவை வந்து புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிற பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தான். ஸோ நம்ம ஜிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தபிதா வந்து இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான்ட்டு. பட் ஜிம்மோட பேச்சை கேட்காம ஈத்தன் வந்து இந்த மாதிரி அவசகுணமாகவே பேசிகிட்டு இருந்தானா, அப்போ ஜிம் வந்து கடுப்பாகி சத்தம் போட ஸோ நம்ம ஈத்தன் வந்து எழுந்திரிச்சு ஓடவும் சொல்லிட்டான். திரும்ப வந்து ஃபோன் அடிக்குது. என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா திரும்ப தாமஸ் தான். ஸோ நம்ம ஜிம் கடுப்பாகி ஃபோனை திரும்ப கட் பண்ணிட்டான். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு பக்கம் வந்தோம்னா, நம்ம இந்த மாயமான இன்னொரு உலகத்தில் வந்து எப்படி ஒரு பாட்டில் ட்ரீ இருக்குது, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பாட்டில் ட்ரீ வந்து இருக்கவும் செய்யுது. ஸோ அந்த மாயமான அந்த ஒரு ஊர் தெரியாத பேர் தெரியாத அந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டில் ட்ரீ வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டில் ட்ரீ தான், இன்னொன்று வந்து அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ட்ரீ. ஸோ இதே மாதிரி இந்த ரியல் வேர்ல்டில், அதாவது விக்டரோட அப்பாவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பாட்டில் ட்ரீ வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம தபிதாக்குமே வந்து ஷாக்கு. ஸோ இது வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டில் ட்ரீ வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விக்டரோட அப்பா கிட்ட வந்து இந்த ட்ராவல் பற்றின விஷயத்தை எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ நாங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் இதே மாதிரியான ஒரு பாட்டில் ட்ரீ வந்து இருக்குது. ஸோ அதாவது இந்த மிராண்டாங்கிறது யாருன்னா விக்டரோட அம்மா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷன், இந்த மாதிரி அவள் கொஞ்சம் சரியில்லாமல் போனது வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரீ கிட்டே இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம பேசாமல் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம விக்டரோட அப்பாவும் சரி தபிதாவுமே சரி ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம டவுன் பக்கம் வந்தோம்னா, ஸோ சாரா வந்து அவளோட வீட்டுக்கே அவள் திரும்ப வந்துட்டா. ஸோ அவளும் அவளோட பிரதர் நேற்றுன்னு இருந்த வீட்டுக்கு.
இப்போ பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க, யாரான்னு போய் பார்த்தா நம்ம விக்டர். ஸோ ஆல்ரெடி அவன் ஒரு மரத்துக்கிட்ட குழி தோண்டிட்டு இருந்தான்ல, ஸோ அங்கே என்னென்னா ஏதோ ஒரு சூட் கேஸ் அவன் புதைச்சி வச்சிருப்பான் போல. ஸோ அந்த சூட் கேஸ் எடுத்து நம்ம சாராவை பார்க்க வந்திருக்கான். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு மாளிகை மாதிரி ஒன்று கட்ட போகிறேன், ஃபோர்ட் வந்து கட்ட போகிறேன். ஸோ அதை கட்டிட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா கிட்ட நம்ம விக்டர் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக வந்து பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸோ ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுறதுக்காக அவன் வந்து விக்டர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஃபாத்திமா வந்து அந்த அழுகின பொருட்களை எல்லாம் சாப்பிட்ருந்தால. ஸோ இதை பார்த்த ஃபாத்திமாட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஸோ ஃபாத்திமாவுக்கு திரும்ப ஒரு பயம், என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து வேறு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது, நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. பட் ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா, நானும் இதே மாதிரி தான், ஆனால் நான் இந்த மாதிரி சாப்பிடல, நான் வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், அதனால் இதெல்லாம் நார்மல் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேபி பற்றியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பயங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமாவுமே வந்து ஃபாத்திமாவுக்கு ரொம்ப ஆறுதலாக ஒரு நல்ல வார்த்தைகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்காக காய்கறிகளை சேகரிக்க போன அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க, ஒரு ஆள் தவிர. யாருன்னா நம்ம ஜேடு. அவன் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்த சொட்டமண்டை வந்து டென்ஷன் ஆகி, ஏதாவது வேலை போடுறா, நீ என் பெரிய ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிட்டு ஆட போட சொட்டமண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேடு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போன்னு பார்த்தா திரும்ப வந்து விஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கல்கள், ஒரு பெரிய பெரிய பாறைகள் எல்லாமே வந்து இருக்குது. ஒரு விஷனுமே வந்து இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக இறந்த முறையில் வந்து காட்டுறாங்க. ஸோ ஜேடு வந்து பயங்கரமாக அலறி எல்லாமே கத்தவுமே வந்து செய்கிறான். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த ஊரெலாம் செட் ஆகாது, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு. பட் அது வந்து டார்க் ஆகிற டைமு, இப்போ நீ போக முடியாது அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஓடியாவது நான் ஊருக்கு போய்க்கிறேன், ஆளை விடுங்களா சாமின்ட்டு. பட் கிறிஸ்டியை வந்து நம்ம ஜேடையே துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நில்லுன்னு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளை வந்து பிடிக்கிறதுக்கு லாக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா பூமியில். ஸோ அது வந்து நம்ம கிறிஸ்டியோட கால் மாட்டிக்கிச்சு. ஸோ கிறிஸ்டி வந்து பயங்கர ஒரு வழியில் வந்து துடிக்கவும் செய்கிறா. ஆல்ரெடி அது வந்து லைக் சாயந்தர டைம் இருட்டாகவுமே வந்து போகுது. ஸோ கிறிஸ்டியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம டவுன் பக்கம் வந்தோம்னா நம்ம ஈத்தன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பஸ் டிரைவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சாமான்கள் எல்லாம் கழுவிட்டு இருக்கா. ஸோ பாய்டுமே வந்து வரான். ஸோ அந்த கேண்டீனுக்கு வந்து நம்ம பாய்டுமே வந்து வரான். ஸோ ஈத்தனுமே வந்து புலம்பவும் செய்கிறான். அதாவது நம்மளாம் இனி வீட்டுக்கு போக முடியாது, எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாய்டு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அப்படியெல்லாம் நினைக்காத, உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஆகிருக்காது. அதாவது இங்கே வரதுக்கு ஒரு வழி இருக்கும்போது அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும், நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக நம்ம ஈத்தன்கிட்ட பேசியிருக்கான். பட் ஈத்தன் வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், ஓகே நம்மளால் இங்கேருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம விக்டர் மாதிரி தான். விக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இதாண்டா என் வீடு அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஈத்தனுமே அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான், நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபாத்திமாவை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ கார்டு மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னே நம்ம ஃபாத்திமாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன் பாட்டி, நான் வந்து உங்களை ஒரு ஆளாக மதிச்சு இதெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்கள் இதை வந்து ஒரு கேமாக வச்சு விளையாடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. பட் நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸோ அதனால் இந்த கார்டை வச்சு ஏதோ ஒரு கார்டுங்க, ஏதோ ஜோசியம் பார்க்குற கார்டா அது என்னெல்லாம் தெரியல, ஆனால் இதை வச்சு நான் வந்து என்ன நடக்குதுன்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த கார்டை வச்சு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் லைஃப்பில் நிறையா விஷயங்களில் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன், அதெல்லாமே நடக்கும். அதாவது அதில் வர சைன்ஸு நல்ல சைனா கெட்ட சைனாங்கிறத பார்த்து நான் வந்து சொல்லுவேன், உனக்கு என்ன இது வந்து பேபியா இல்லையா, நீ நிறையா கன்ஃபியூஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம விளாடுவோம், அதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமுக்கு வந்து என்னென்னா நீ என்ன நினைக்கிறியோ ஸோ அதை வந்து ஒரு கொஸ்டினாக கேளு, அப்புறம் கார்டில் எது வருதோ அதை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியும்ன்ட்டு. ஃபாத்திமா என்ன கேட்குறான்னா, இந்த குழந்தை வந்து ஓகேவா, இந்த குழந்தை பற்றி தானே அவள் வந்து நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா, என் வயிற்றில் வேறு ஏதாவது வாழுதான்னு தானே ஃபாத்திமா கன்ஃபியூஷன். ஸோ இந்த குழந்தை வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம பாட்டிமாவுமே வந்து ஒரு கார்டை பிக் பண்ணி திருப்புறாங்க. நான் டக்குன்னு பார்த்தா ஒரு காக்கா வந்து பயங்கரமாக அடிக்குது, கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வந்து பயங்கரமாக அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ரத்தமெல்லாம் தெரிச்சு சாகவுமே செய்யுது. ஸோ இதிலிருந்தே தெரியுது இது வந்து ஒரு பேட் சைன் தான் அப்படின்னு. ஆனால் பாட்டிமா வந்து அந்த கார்டை வந்து திருப்பி போட்டிருப்பாங்க, ஆனால் அது என்ன கார்டுன்னே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அதை காட்டியிருந்துக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் ஒன்று இது வந்து ஒரு தப்பான ஒரு சைன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டி வந்து அந்த லாக்கில் வந்து மாட்டிகிட்டு இருக்கால, ஸோ இவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம சொட்டமண்டையும் ஜேடு வந்து ஒரு கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து
நம்ம அந்த லாக்கை உடச்சி ஃபைனலாக நம்ம கிறிஸ்டியை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் கிறிஸ்டிக்கு வந்து ரொம்ப பயங்கரமாகவே அடிபட்டுருக்கு. ஸோ நம்ம மொட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹாயாக பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம் பார்த்து பாய்டு வந்து உள்ளவுமே வர செய்கிறான். வந்துட்டு நீ வந்து ஷிஃப்ட் ஆகிக்க, நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் என்ன சார்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மான்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ண போகிறேன், ஸோ அதனால் இது என்னெல்லாம் பண்ணுது ஏதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டைக்கிட்ட சொல்லவுமே செஞ்சிட்ருக்கான். ஸோ நம்ம இன்னொரு பக்கம் அதாவது ரியல் வேர்ல்டுக்கு போனோம்னா அந்த பாட்டில் ட்ரீயை பார்க்கில் இருக்கிற அந்த பாட்டில் ட்ரீயை வந்து பார்க்கறதுக்காக ஸோ நம்ம தபிதாவும் விக்டரோட அப்பாவும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா ஏதோ ஒரு இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு அந்த பேண்டு மாதிரி ரிஸ்ட் பேண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு தபிதாக்கு பயங்கர ஷாக். என்ன அப்படின்னா இது வந்து தபிதா வந்து ஜிம்முக்கு செஞ்சு கொடுத்துருப்பா. ஸோ இதை வந்து சீசன் 1ல் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஊருக்கு வந்து மாட்டிப்பாங்க. ஸோ டைனரில் வந்து பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ரிஸ்பேண்ட் வந்து இருக்கும். அப்போவும் சொல்லியிருப்பாள் இது வந்து நான் வந்து என்னோடய ஜிம்முக்கு நான் செஞ்சு கொடுத்தது, இது எப்படி இங்கே வந்ததுன்னு. ஸோ விக்டரோட அப்பா காரில் இதே மாதிரி ஒரு ரிஸ்பேண்ட் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்க முடியும், அப்போ 3 ரிஸ்பேண்ட் இருக்காங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் தான் எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் தபிதா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னென்னா இப்போது நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்குமே, முதல்ல இதுவே ரியல் வேர்ல்டா இல்லை இது மாயமான வேறு ஏதாவது ஊரா என்ன ஏதுன்னு புரியல. ஒருவேளை திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போதா என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டில் ட்ரீக்கெலாம் போக வேண்டாம், நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு நம்ம தபிதா இறங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் விக்டரோட அப்பாவுக்கு வந்து என்னென்னா, ஏய் பார்க்கு பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம அந்த பாட்டில் ட்ரீ என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்துருவோம், அது மட்டும் இல்லாமல் விக்டர் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறேன், இப்போ பாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஓட பார்க்குற, அதெல்லாம் முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னடான்னு எந்திரிச்சு பார்த்தா தபிதா வந்து ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கா, கூட ஒரு போலீஸுமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி தபிதா வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாள்ல, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் போல். ஸோ நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேர்த்துக்குமே ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாதிரி படுத்துட்டு கிடக்குறாங்க. ஸோ ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கவும் செய்யுது. நம்ம போலீஸ் அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்ப்பா நிறுத்தினேன், போக வேண்டி தானே அப்படின்னு. ஸோ நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து இல்லை மேடம், நடு ரோட்டில் மரம் வந்து ஒன்று உளுந்து கிடக்குது அப்படிங்கிறாங்க. தபிதா பார்த்தா கொய்யால ஷாக்கு தான். திரும்ப ஸ்டார்டிங்க, நடு ரோட்டில் மரம் விழுந்துருந்தால் என்ன ஆகும், அந்த மாயமான அந்த ஊருக்கு தான் நம்ம திரும்ப போக போகிறோம். ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி இது வந்து சர்க்கிள் தான், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ திரும்ப வந்து தபிதா அந்த டவுனுக்கு வந்து போக போகிறா, அந்த மாயமான அந்த ஊருக்கு வந்து போகத்தான் போகிறா. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.